அன்பு துரோகிகளையும் பாவிகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பானவர்களை, எப்பொழுதாகலும் நம்முடைய உள்ளத்தில் நாம் மற்றவர்களை குறித்த கசப்பும் வைராக்கியமும் பகை உணர்வும் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய அன்பில் நாம் குறைந்து விட்டோம் என்பதுதான் அர்த்தம். அப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிறைத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு தீங்கிழைத்தவர்களையும் மன்னிக்கிற மனப்பக்குவத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5:44-45, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அன்பானவர்களே, நாம் இயேசுவின் அன்பினால் நாம் நிரம்பி இருக்கும்போது இயேசு சொன்னது போல நம்மாலும் நடந்து கொள்ள முடியும். பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரை வேதனைப்படுத்தின துக்கப்படுத்தினவர்களை கூட அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய மற்றவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பெரிதுபடுத்தாமல் நாம் அதை விட்டுவிடும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தையும் தேவ அன்பினால் நிரப்பி அவர் ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனோடு நெருங்கி வாழ்வார்கள். ஒரு மனிதன் தேவனை அறிய அறிய பரிசுத்தம் தானாக உருவாகிறது. நான் இன்னும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு தாகம் அவருடைய உள்ளத்தில் உருவாகிறது. அந்த தாகம்தான் அவர்களை பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவதற்கு ஊக்குவிக்கிறது. ஒரு மனிதனானவன் தூரத்திலிருந்து தேவனை அறிந்து கொண்டால் பரிசுத்தத்தின் அவசியம் அவனுக்கு புரியாது. அன்பானவர்களே, நாம் தேவனோடு நெருக்கமாக இருக்கிறவன் தான் தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை உணரத் தொடங்குவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமையை கண்டபோது அந்த ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா 6:5, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அன்பானவர்களே, நாமும் தேவனுடைய சந்நிதியில் நாம் அதிக நேரத்தை நாம் செலவிடும்போது, அதிக நேரம் ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். யோசேப்பு பாருங்க, பாவம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் யோசேப்புக்கு வந்தபோது கூட அந்த யோசேப்பு சொல்லுகிறார், ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அன்பானவர்களே, இதுதான் தேவனை குறித்த ஒரு பயத்தின் வெளிப்பாடு. நாம் யாருடன் பழகுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் அமைகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருமுறை ஒரு ஊழியக்காரர் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனிடத்தில் ஒரு புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை கொடுத்தார். அப்பொழுது அந்த புதிய ஏற்பாடு வேதாகமத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் இந்த வேதாகமத்தின் பேப்பர்களை கிழித்து சிகரெட்டு புகைக்கத்தான் பயன்படுத்துவேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர், நீ இந்த வேதாகமத்தின் பேப்பர்களை கிழித்து சிகரெட்டு புகைக்க பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரே ஒரு பக்கத்தையாவது வாசிப்பேன் என்று சொல்லி எனக்கு உத்தரவாதம் கொடு என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த மனிதனும் சரி என்று சொல்லிவிட்டு அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கிவிட்டு சென்றான். காலங்கள் கடந்தது. 15 வருடங்கள் கழித்து அந்த 2 பேரும் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் சந்தித்தார்கள். அப்பொழுது அந்த
புதிய ஏற்பாட்டை கிழித்து சிகரெட் ஊதி பயன்படுத்தின அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு முழுநேர ஊழியக்காரனாக அங்கு வந்திருந்தான். அப்பொழுது அந்த மனிதன் அங்கிருந்தவர்களை பார்த்து சொன்னார், இவர் எனக்கு கொடுத்த புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தின் மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்கிற வேத பகுதிகளை நான் சிகரெட்டு புகைக்க கிழித்து பயன்படுத்தினேன். ஆனால் அதில் யோவான் சுவிசேஷத்தில் நான் கிழிக்கும்போது அதில் உள்ள யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் என் கண்களுக்கு பட்டது. அதற்கப்புறம் என்னால் அந்த வேதாகமத்தை கிழிக்கவே முடியவில்லை. அன்றிலிருந்து நான் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி நமக்காக பலியாக்கினார். அன்பானவர்களே, நம்முடைய தவறுகளுக்காக நாம் அடிக்கப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக மாற்றினார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியானது ஒரே நாளில் வருவதில்லை. அது கொஞ்சம் காலம் செல்லும். அதற்கு முன்பாக சில அறிகுறிகள் தெரியும். அந்த அறிகுறிகள் அதை நாம் கண்டறிந்து சரி செய்தால் அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கு நமக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அந்த பொதுவாக வீழ்ச்சி வருவதற்கு முக்கிய காரணம் மனமேட்டிமை. பாருங்க, புழுதியிலும் குப்பையிலும் இருக்கிற நம்மை தேவன் தெரிந்து கொண்டு கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லுகிறார். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிறவர்களுக்கு உயர்வு நிச்சயம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், உயர்வும் வெற்றியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மமதையும் பெருமையும் உண்டாகிறது. அதனால் தன் மேலே போன வேகத்தில் அவர்கள் கீழே வந்து விடுகிறார்கள். தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் என்றென்றைக்குமே நட்சத்திரங்களாக ஜொலிக்கலாம். சிலருடைய கையில் காசு வந்தால் அவர்களுக்கு எப்படி செலவு செய்ய வேண்டும் என்றே தெரியாது. அவர்களுக்கு யார் எப்படி ஆலோசனை சொன்னாலும் அதற்கு செவி கொடுக்கவே மாட்டார்கள். அவ்வளவு அகந்தையும் பெருமையும் அவர்களுக்கு தலைக்கணமும் தலைக்கு ஏறிவிடும். எல்லாரையும் ஒரு அற்பமாய் பார்க்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வந்துவிடும். பாருங்க, நேபுகாத்நேச்சார் தேவன் உன்னதமான நிலையில் அவரை உயர்த்தி வைத்தார். ஆனால் ஒரு சமயம் அவர் தான் கட்டின அந்த அரண்மனையை பார்த்து அவரே அதை பார்த்து ரசித்து, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அதன் விளைவு தேவன் கடும் கோபம் கொண்டு அவரை அடித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தானியேல் 4வது அதிகாரம் 30, 31, 32, 33 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷரென்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரு மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அன்பானவர்களே, ஏனைய பாவங்களை விட பெருமைதான் உடனடியாக தண்டனையை பெற்று தருகிறது. ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் பெருமைக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்காமல் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒரு அறிஞரிடத்தில் ஒரு பணக்கார மனிதன் வந்து சொல்லுகிறான், என்னிடத்தில் நிறைய செல்வம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படி என்று சொன்னார். அப்பொழுது அந்த அறிஞர் ஒன்றும் சொல்லாமல் அருகில் விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தையை அழைத்தார். அந்த குழந்தையின் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அந்த குழந்தை அந்த மாம்பழத்தை ஒரு கையாலே பெற்றுக்கொண்டது.
அந்த அறிஞர் இன்னும் ஒரு மாம்பழத்தை அந்த குழந்தையின் கையில் கொடுத்தார். அடுத்த கையால் அந்த மாம்பழத்தை அந்த குழந்தை பெற்றுக்கொண்டது. அந்த அறிஞர் இன்னும் ஒரு மாம்பழத்தை அந்த குழந்தையின் கையில் கொடுத்தார். அப்பொழுது அந்த குழந்தை அந்த 2 மாம்பழத்தையும் மார்போடு அணைத்து கொண்டு அடுத்த மாம்பழத்தையும் பெறுவதற்கு அது முயற்சி பண்ணியது. அப்பொழுது ஒரு மாம்பழம் நழுவி அருகில் இருந்த சாக்கடை ஓடையில் விழுந்து விட்டது. அப்பொழுது இதை பார்த்து அந்த குழந்தை பயங்கரமாக அழுதது. அப்பொழுது அந்த அறிஞர் அந்த பணக்கார மனிதனை பார்த்து சொன்னார், பார்த்தீர்களா, இந்த குழந்தை 2 மாம்பழம் போதும் என்று நினைத்திருந்தால் இந்த குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால்தான் அதுதான் பேராசை போதும் என்ற திருப்தி ஏற்பட்டு விட்டால் சிக்கல் வராது என்று சொல்லி அந்த அறிஞரானவர் அந்த பணக்கார மனிதனை பார்த்து சொன்னார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பாருங்க, ஏன் தனக்கு நிம்மதி இல்லை என்பது அந்த பணக்கார மனிதனுக்கு புரிந்துவிட்டது. பேராசை வந்துவிட்டால் நாம் இருக்கிறதையும் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். ஆகவே தேவன் கொடுத்ததை வைத்து கொண்டு அதில் நாம் திருப்தியாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையிலும் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதியையும் அமைதியையும் நமக்கு பெற்றுத்தரும் ஆகிறது. ஆகவே நாம் இருக்கிறதில் வைத்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் போது நாம் அறியாத, நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால் எனக்கு என்ன ஆனந்தம் என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார், நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகளும் அதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகளும் அதாகும், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம், பொல்லா தீமைகளாகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட, பொல்லா தீமைகளாகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்களும் அதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகளும் அதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகளும் அதாகும், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம், இந்த உலகத்தில்
உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும் எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும் எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீர். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீர். உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைக்கிறேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும் எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும் எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன